ஹாய் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் டி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டாப் 3 ஸ்க்ரீன் பிளே இன் 2024. நாம் ஒரு படத்துக்கு போய் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதே ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு தான் சொல்லணும். பொதுவாக கதை, வசனம், மியூசிக், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த மூவி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்காது. பட் இதுவே எல்லாமே சரி இல்லைனாலும் ஒரு நல்ல எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே இருந்தால் 2 hours போகிறதே நமக்கு தெரியாது. தமிழ் சினிமாவில் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கிங்குன்னா அது பாக்யராஜ் சார் தான். 1978 சிகப்பு ரோஜாக்களில் ஸ்டார்ட் பண்ணி புதிய வார்ப்புகள், கன்னிப்பருவத்திலே, சூரியலா சித்திரங்கள், இப்படி பெரிய பெரிய ஹிட் மூவிஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்தவர். 2024 ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸை யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 3rd பிளேஸில் இருக்கிறது அமரன் படம். நார்மலாக ஒரு பயோபிக் மூவி எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனையை ஒரிஜினல் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணாமல் சேம் டைம் போர் அடிக்காத மாதிரி இருக்கணும். யூஸ்வலாக அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அதை சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா இந்து ரெபேக்கா வர்கீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற மாதிரி தான் போகும். ஒரு பக்கம் பேட்ரியாட்டிசம், அதோட அவங்க காதலையும் அந்த காதலில் இவங்க 2 பேரோட புரிதலும் தான் இந்த படத்தோட வெற்றியே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவரோட எய்மான ஆர்மி ஆஃபீஸர் கனவையும் இவங்க ஏற்றுக்கிட்டு அவரை பிரிஞ்சு இருந்தாலும் அந்த காதலை அவங்க மனசில் வலி இருந்தாலும் அதை சுமந்துக்கிட்டு அந்த புரிதல் தான் அழகான ஒரு விஷயமாகவே இந்த படத்தில் பார்க்கப்படுது. சொல்லப்போனால் 45 நிமிஷம் ஃப்ளைட்டு மாறுற கேப்பில் மேஜர் முகுந்த் வரதராஜ் அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு திரும்ப அனுப்பி வைக்கிற சீன்லாம் கணவரையும் காதலையும் பிரிஞ்சு வாழ்கிற எத்தனையோ பெண்களுக்கு கனெக்ட் ஆகும். தமிழ்நாட்டில் இருக்க பல பெண்களோட இந்த மாதிரி அழகான காதலை கனெக்ட் பண்ண வச்ச இந்த ஸ்க்ரீன் பிளே அருமையானது தான். அதுவும் இந்த படத்தில் வர இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் தான் வெயிட்டே. சொல்லப்போனால் முகுந்த் லாஸ்ட்டில் இறந்துருவாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க கொண்டு போன விதத்தில் தான் நமக்கு மூவி முடியும் போது கண்ணீர் வர வச்சுது. இன்டர்வலில் ஒரு தீவிரவாதியை கொல்லும்போது திஸ் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மின்னு எஸ்கே அண்ணன் டைலாக் சொல்லும் போதெல்லாம் ஏதோ நாமளே சொல்லிட்டு அவனை சாவடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு நல்ல லவ் அண்ட் பேட்ரியாட்டிக் மூவி பார்த்த ஃபீல் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இந்த அமரன் படம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது லவ்வர் பந்து. ஒரு ஸ்போர்ட்டை சேர்ந்த 2 பேருக்கு நடுவில் வர ஈகோ, ஒரே டீமில் இருக்கிற ஜாதி வேற்றுமை, மிடில் ஏஜ் கப்பலோட லவ், ஒரு யங்ஸ்டரோட லவ், இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற எல்லாத்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுற கிரவுண்டு தான் இந்த லப்பர் பந்து. கிரிக்கெட் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரோட லைஃப்பில் ஒரு பார்ட்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஸ்டேடியம் மேட்ச்சில் ஆரம்பித்து ஒரு காவா சந்துக்குள்ளே கூட மட்டையும் பந்தையும் தூக்கிட்டு ஓடுவானுங்க நம்ம பசங்க. அப்படி ஒரு ஊரில் லப்பர் பந்து டோர்னமெண்ட்டில் நல்ல பிளேயராக இருக்கார் அட்டகதி தினேஷ். அதே மாதிரி வேறு ஊரில் போய் பல டீமில் கெஸ்ட் பிளேயராக விளையாடுறாரு ஹரிஷ் கல்யாண். ஆனால் 2 பேருமே நல்ல பிளேயர்னால ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் பேசும்போது வர ஈகோ தான் இந்த படத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஈகோ வெவ்வேறு விஷயத்தில் இருக்கும். தினேஷுக்கு ஹரிஷ் கல்யாண் சின்ன பையன் இப்படி பேசிட்டானேன்னு ஒரு ஈகோ இருக்கும். ஹரிஷ் கல்யாணுக்கு நம்மளை இன்னும் சின்ன பையனாகவே பார்க்குறாங்கன்ற ஒரு ஈகோ இருக்கும். டிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஜாதி பையன், என்னதான் அவன் நல்ல பிளேயராக இருந்தாலும் அவன் வேறு ஜாதி பையன்னு தான் டீமுக்குள்ளே சேர்த்துக்கவே மாட்டார். அதில் கூட ஒரு ஈகோ இருக்கும். இவ்வளோ ஏன் பூமாலோட அம்மா பார்த்துருப்பீங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க மருமக அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அவங்க வேறு ஜாதி பொண்ணுன்றத சில இடத்துல அந்த ஈகோ சொல்லி கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி அட்டகதி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், தினேஷ் ஃப்ரெண்டு ஜென்சன், பாலசரவணன், டிஎஸ்கே, பூமால அம்மான்னு எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு இடத்துல அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரி சீனை வச்சிருப்பாரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. ஆனால் அதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா யசோதா கேரக்டருக்கு மட்டும் ஈகோ இருக்காது, ஒரு கோவம் தான் இருக்கும். தான் புருஷன் ஃபேமிலியை பார்க்காம எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் இருக்காருன்னு ஒரு கோவம் தான் இருக்குமே தவிர எந்த ஈகோவும் இருக்காது. அது அழகாக காமிச்சிருப்பாங்க படத்தில். எல்லா கிரிக்கெட் மூவிலையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டீம் வின் பண்ணிடும், நாமளும் வீட்டுக்கு போயிட்டு இதான் தெரியுமே அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் லூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கும் இந்த படத்தில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு தமிழரசன் பச்சமுத்து. இப்படி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மூவியில் போர் அடிக்காமல் ஈகோ, ஜாதி, லவ், ரிலேஷன்ஷிப், ஸ்போர்ட்னு எல்லாமே பக்காவாக ரைட்டிங்கில் கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸாக மகாராஜா தான். என் பேர் மகாராஜா சார். பிகாஸ் இந்த படம் விஜய் சேதுபதியோட 50th மூவி அப்படின்றத தாண்டி வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போன படம் தான் மகாராஜா. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு குப்பை தொட்டியை காட்டி இதுக்காகத்தான் ஒரு மனுஷன் இவ்வளோ பண்ணுறானா அப்படின்னு படத்தில் வர போலீஸ் கேரக்டர்ஸ் மாதிரி நம்மளையும் இந்த படம் கேள்வி கேட்க வச்சுருக்கோம். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பீக் லெவல் ரைட்டிங் தான் மகாராஜா.
பார்க்குற ஒரு சீனும் லீனியராக போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்தது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் இது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேனே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் இதுக்கு முன்னாடி பண்ண குரங்கு பொம்மை படத்தில் கூட ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் படம் ட்ராவல் ஆகும். அதில் குரங்கு பொம்மை போட்ட ஒரு பேக் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதே போல தான் இந்த மூவியில் ஒரு குப்பை தொட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எமோஷனல் கனெக்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வர சிங்கம்புலி சாரோட கேரக்டர் யூஸ்வலாக நாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற ஒரு சில கேரக்டர்லாம் பெரிய வேலை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் தான் சிங்கம்புலி சார் பண்ணது. இதில் பாருங்கள், இந்த படத்தில் எந்த கேரக்டரும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது, எல்லாமே சஸ்பென்ஸாக தான் போகும். இதில் வர நட்டி கேரக்டர் கூட ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ் மாதிரி தான் இருப்பார். எப்படியாச்சும் இவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே பண்ணுவார். ஆனால் உண்மை தெரிய வரும்போது தான் அந்த கேரக்டர் பண்ணுற விஷயம் நட்டி மேலே பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கும். பொதுவாக நான் லீனியர் மூவிஸ்லலாம் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக வாய்ஸ் ஓவர் அப்படின்லாம் ஃப்ளாஷ்பேக் போல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நாமளே அதை கதையோடு சேர்ந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாரு நித்திலன் சுவாமிநாதன். இந்த படத்தில் வர ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. யாருமே சும்மா ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது. விஜய் சேதுபதி, சாச்சனா, மம்தா, சிங்கம்புலி, நட்டி, முனிஷ்காந்த், அனுராக் காஷ்யப், அபிராமி, திவ்யா பாரதி இப்படி எல்லாருக்குமே ஆக்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஸ்கோப் இருந்துகிட்டே தான் இருக்கும். படத்தை இன்னுமே இவங்க ஆக்டிங் மூலமாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. லட்சுமின்றது யாரியா சார்? லட்சுமி சார். ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, it's Mr. D.